partial differential equation, an equation containing one or more partial derivatives, two or more independent variable is known as a partial differential equation. அதாவது ஒரு partial differential equationனா அங்க என்ன இருக்குன்னா one or more partial derivatives, அதாவது ஒன்னு அல்லது மேற்பட்ட partial derivatives இருக்கும். two or more independent variable இருக்கும். For example, z ஒரு dependent variable எடுக்கிறேன், அது xy என்ற independent variable சேஞ்ச் ஆகுது. இப்போ dou z divided by dou x plus dou z divided by dou y equal to z plus xy. அதாவது z ன்றது ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், அதில் எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குன்னா xyன்னு ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. இந்த அதாவது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டி இல்லைனா dy by dx d square y divided by dx square அதே மாதிரி இல்லை d squareனு கொடுப்பாங்க. ஆனால் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா ஃபுல்லாகவே PQRST. அந்த Pக்கான வேல்யூ எப்படி இருக்குன்னா dou z by dou x ஆகும், Q வந்து dou z by dou y ஆகும், R வந்து dou square z divided by dou x square ஆகும், T வந்து dou square z divided by dou y square, X வந்து dou square z divided by dou x dou y. இந்த அந்த சம் அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சம் ஃபுல்லாகவே எப்படி கொடுப்பாங்கன்னா PQRST அப்படி தான் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் சம்மும் இருக்கும். அது P வந்து dou z அதாவது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட்டு, Q வந்து y, அதுவே R வந்து என்னென்னா செகண்ட் ஆர்டர் dou square z divided by dou x square செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா, இப்போ இதை பேஸ் பண்ணி சம் இருக்குது. பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ரெண்டு ஃபார்ம் இருக்குது, அந்த ரெண்டு ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா எலிமினேட்டிங் பை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், அதாவது ஈக்குவேஷனை எலிமினேட் பண்ணும்போது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வச்சு போடுவோம், அது ஃபஸ்ட்டு ஃபார்மு. ரெண்டாவது ஃபார்ம் என்னென்னா எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன், அதாவது எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போடுவோம், இது செகண்ட் ஃபார்ம். இந்த ரெண்டு ஃபார்மை யூஸ் பண்ணி தான் சம் இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னா ஃப்ரம் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் பை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கொடுக்கும்போது என்னென்னா z equal to x square plus a y square plus b. இப்போ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் போது நம்மளுக்கு என்னென்னா z கொடுத்துட்டாங்க. இப்போ z பொறுத்து ரெண்டு என்னென்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது xyன்னு சொல்லிட்டு. z ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், xy என்ற ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. இப்போ இந்த சம் எப்படி போடுவோம்னா PQ வேல்யூ ஃபைண்ட் பண்ணி மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் தான் என்னென்னா ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். எலிமினேட்டிங் பை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்டோட ஆன்சராக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் z equal to x square a into y square b. ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x, அதாவது ஈக்குவேஷன் 1 x y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்னென்னா z equal to x square a and y square b. அப்போ ஆல்ரெடி தெரியும் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னாலே Pயோட வேல்யூ எப்படி இருக்குன்னா dou z by dou x equal to x ஸ்கொயர் பண்ணால் 2x, a பண்ணும்போது கான்ஸ்டன்ட் 0, அப்போ y ஸ்கொயர் ப்ளஸ் b. இது ஈக்குவேஷன் 2. அதே சேம் ப்ரொசீஜர் தான் ஈக்குவேஷன் 1 y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா Qவோட வேல்யூ எப்படி இருக்குன்னா dou z by dou y இருக்கும். அப்போ dou z by dou y equal to x ஸ்கொயர் a into y ஸ்கொயர் பண்ணால் 2y, அப்போ 2y into x ஸ்கொயர் ப்ளஸ் a. இப்போ ஈக்குவேஷன் 2, 3 அதாவது PQ வேல்யூவை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறதா என்னென்னா எலிமினேட்டிங் பை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்டோட வேல்யூவாக இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் 2 என்னென்னா 2x y ஸ்கொயர் ப்ளஸ் b, ஈக்குவேஷன் 3 2y x ஸ்கொயர் ப்ளஸ் a. இப்போ மல்டிபிள் பண்ணும்போது PQ, அப்போ 2x y ஸ்கொயர் ப்ளஸ் b 2y x ஸ்கொயர் ப்ளஸ் a. 2x 2y மல்டிபிள் பண்ணால் 4xy a y ஸ்கொயர் b ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் b x ஸ்கொயர் ப்ளஸ் a. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்னா இசோட வேல்யூ z equal to x ஸ்கொயர் ப்ளஸ் a y ஸ்கொயர் ப்ளஸ் b. இப்போ 4xyz. அப்போ PQ equal to 4xyz. இது என்னென்னா திஸ் இஸ் எ ரெக்யூர்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதுதான் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் எலிமினேட்டிங் பை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கூட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன இதே மாடல் இன்னொரு சம் இருக்குது. அந்த சம் என்னென்னா solve from the partial differential equation by eliminating a and b. ஏவையும் பியும் நம்ம எலிமினேட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்குன்னா அதான் பார்க்க போகிறோம் சம்மில். ஃப்ரம் z equal to ax plus by plus a square plus b square.
அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷன் given ஈக்குவேஷன் 1 இந்த ஈக்குவேஷனை x y பொறுத்து என்ன பண்ண போகிறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டோ இசட் பை டோ எக்ஸ் ஆல்ரெடி என்னென்னா பியூன்னு தெரியும். ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ கிடைக்கும். பிஒய் டேர்ம்ஸ் 0, ஏ ஸ்கொயரோட டேர்ம்ஸ் 0, பி ஸ்கொயரோட டேர்ம்ஸ் 0. அப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஏ. இது ஈக்குவேஷன் 2. அகைன் ஈக்குவேஷன் 1 ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டோ இசட் பை டோ ஒய் அதோட வேல்யூ என்னென்னா q ஈக்குவல் டு ஏ எக்ஸை பண்ணும்போது 0, பி ஒய் பண்ணும்போது பி கிடைக்கும். ஏ ஸ்கொயர் பண்ணால் 0, பி ஸ்கொயர் பண்ணால் 0. அப்போ என்னென்னா பி. அப்போ q ஈக்குவல் டு பி. ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் என்ன பண்ணுறோன்னா அதாவது ஈக்குவேஷன் 1 2ஓட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறோம். அதாவது ஏஎக்ஸ்னா பிஎக்ஸு, பிஒய்னா கியூஒய், ஏ ஸ்கொயர்னா பி ஸ்கொயரு, பி ஸ்கொயர்னா கியூ ஸ்கொயரு. இப்போ இசட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். இதுதான் என்னென்னா கொடுத்த கிவன் ஈக்குவேஷனுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்னன்னா எலிமினேட்டிங் பை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்கான சம் பார்த்தோம். இப்போ என்னன்னா எலிமினேட்டிங் பை ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன், அது எலிமினேட் பண்ணுற ஆர்பிட்டரி ஃபங்க்ஷனோட சம் பார்க்குறோம். அது ஃப்ரம் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன் ஃப்ரம் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அது கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனை 1ன்னு வச்சாச்சு. இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் பிக்யூ வேல்யூ கிடைக்கும். பிக்யூ வேல்யூ வச்சு நம்ம கிவன் ஈக்குவேஷனை கொண்டு வரணும். அதான் இந்த சம்க்கான ஆன்சராக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா ஆல்ரெடி டோ இசட் பை டோ எக்ஸோட வேல்யூ பின்னு தெரியும். அப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரு. நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 2x ப்ளஸ் இசட்டை பொறுத்து பண்ணும்போது 2z டோ இசட் பை டோ எக்ஸ். ஆல்ரெடி டோ இசட் பை டோ எக்ஸோட வேல்யூ பின்னு தெரியும். அதை அப்ளை பண்ணுறோம். அப்போ பி ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு 2x plus 2z dou z by dou x will p. அப்போ 2zp. இது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் என்னன்னா ஈக்குவேஷன் 1 y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ dou z by dou y ஈக்குவல் டு ஆல்ரெடி dou z by dou y வேல்யூ q தெரியும் ஈக்குவல் டு f dash பண்ணும்போது f dash ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயரு. அகைன் y பொறுத்து பண்ணும்போது 2y ப்ளஸ் z 2z dou z by dou y. dou z by dou y வேல்யூ q ஓட வேல்யூ அப்ளை பண்ணால் q ஈக்குவல் டு f dash ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயரு இன்ட்டு 2y ப்ளஸ் 2zq. அப்போ ஈக்குவேஷன் 2வையும் 3 டிவைட் பண்ணுறோம். p by q ஈக்குவல் டு f dash ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயரு 2x ப்ளஸ் 2zp டிவைடட் பை q ஓட வேல்யூ f dash ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் இன்ட்டு 2y ப்ளஸ் 2zq. இந்த f dash ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் z ஸ்கொயர் கேன்சல் ஆகிடு. என்ன கிடைக்குன்னா ரிமைனிங்கு 2x ப்ளஸ் 2zp டிவைடட் பை 2y ப்ளஸ் 2zq. 2 காமனாக எடுத்துட்டா x ப்ளஸ் zpன்னு எழுதலாம். டிவைடட் பை 2 காமனாக எடுத்துட்டா y ப்ளஸ் zqன்னு எழுதலாம். இந்த 2 கேன்சல் ஆகிட்டா p by q equal to x plus zp divided by y plus zq. இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணால் p equal to y plus zq equal to q equal to x plus zq. மல்டிபிள் பண்ணும்போது py minus qx equal to zpq minus zpq. இந்த டேர்ம் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும்னா py minus qx equal to 0, py equal to qx. அதாவது கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனுக்கான அதாவது z ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸ்கொயருக்கான அந்த ஆர்பிட்டரி ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்னா py ஈக்குவல் டு qxன்ற ஆன்சர் கிடைக்கும். இதே மாடலில் இன்னொரு சம் இருக்குது. அந்த சம் பார்க்கலாம். ஃப்ரம் PDE by eliminating arbitrary function z equal to pi of x and pi of y. eliminating arbitrary function z வந்து pi of x pi of y கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் 1 வச்சாச்சு. ஈக்குவேஷன் 1 x y பற்றி ஆக்சுவலாக நார்மல் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dou z by dou x equal to p. x pi of x பண்ணால் pi dash of x into pi of y. அதே y பொறுத்து பண்ணும்போது dou z by dou y equal to q. pi of x அப்படியே இருக்கும். y பொறுத்து பண்ணும்போது pi dash of y. இது ஈக்குவேஷன் 2 and 3. அது என்னென்னா ஈக்குவேஷன் 1 அகைன் y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dou square z divided by dou x into dou y. ஆல்ரெடி என்னென்னா எக்ஸை பொறுத்து பண்ணால் pi dash of x into pi dash of y. ஏன்னா y பொறுத்து பண்ணுறோம் pi dash of y. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் dou square z divided by dou x dou y. அதாவது
பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ எக்ஸ் டோ ஒய்யோட வேல்யூ என்னென்னா எக்ஸு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பை டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பை டேஷ் ஆஃப் ஒய். அகைன் என்னென்னா ஈக்குவேஷன் 2வையும் 3யும் மல்டிபிள் பண்ணுறோம். பிக்யூ ஈக்குவல் டு பை டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பை ஆஃப் ஒய்ஏ அண்டு பை ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பை டேஷ் ஆஃப் ஒய். இது எப்படி எழுதலாம்னா பை டேஷ் ஆஃப் எக்ஸு பை டேஷ் ஆஃப் ஒய், அதுக்கப்புறம் பை ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பை ஆஃப் ஒய். ஆல்ரெடி பை டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பை டேஷ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ எக்ஸ்ன்னு தெரியும். பை ஆஃப் எக்ஸ் அண்ட் பை ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்னன்னு தெரியும், இசட்னு தெரியும். அப்போ கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனுக்கான எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனுக்கான ஆன்சர் என்னன்னா PQ ஈக்குவல் டு எக்ஸ் இசட்.